சார் முன்னாள் திமுக அமைச்சர் கே.என். நேருவோட கேஸ் விஷயத்துல உதயநிதி அவங்கள வந்து சிக்கி வைக்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போயிட்டு இருக்காமே, இது உண்மையா சார்? இல்ல அவர் பேர் திரு கே.என். நேரு அவர்கள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில இருந்ததுல அதாவது இன்னும் சொல்ல போனால் அவருடைய தம்பி ஒரு 25 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கினார். ஐஓபி கேத்தீட்ரல் பிரான்ச்னு டிவிஎஸ் பக்கத்துல இருக்கு. அந்த கடனை ஒழுங்கா திருப்பி கட்டல. 2013 வாங்கி 2021 23 கோடி ரூபாய் பாக்கி இருந்தது. அதுக்காக சிபிஐக்கு போனாங்க. 10 கோடிக்கு மேல கடன் இருந்தா சிபிஐ போனோம். எஃப்ஐஆர் இருந்துச்சு. இடி உள்ள வரணும்னா எஃப்ஐஆர் வேணும். திமுக ஒண்ணு தெளிவா வச்சிருந்தாங்க, எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டா இடி வந்துடும். சோ இந்த வழக்கில் சிபிஐ எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லிட்டு திரு கே.என். நேருடைய தம்பிக்கு நிறுவனங்கள், அவருடைய மகன் வீடு இதெல்லாம் போய் ரெய்டு பண்ணப்ப கே.என். நேருடைய தம்பி பிஏ உடைய போன்ல 3 விதமான ஊழல்கள் கண்டுபிடிச்சாங்க. ஒண்ணு வந்து அந்த துறைக்கு 2534 என்ஜினியரா எம்ப்ளாய் பண்ணாங்க. 2 லட்சம் பேர் பரீட்சை எழுதினாங்க. 2534ல ஒரு 150 பேருக்கு 25ல இருந்து 35 ரொம்ப கம்மி தான் வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்ததுக்கு தெளிவான ஆதாரங்கள். அதாவது இவங்க நீங்க இங்க எங்க ஆள் ஒருத்தர் வருவாரு, இந்த ரூபா நோட்ல உங்களுக்கு நம்பர் இருக்கும் பாருங்க, இந்த நம்பரை மாத்திரம் போன் எடுத்து அனுப்புவாங்க, போன்ல அனுப்புவாங்க. இந்த முழு நோட்டை காட்டுறவங்க கிட்ட அவங்க சொல்ற பேங்க்குக்கு பணம் அனுப்பணும். சோ இந்த பணம் அனுப்பிச்சதுக்கு ப்ரூஃப், அந்த பணம் வெளிநாட்டுக்கு போன ப்ரூஃப் பல கேஸ்ல இப்படி காட்டி இதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேஷ் ஃபார் ஜாப். இன்னொன்னு, அந்த வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு 50 லட்சத்துல இருந்து 1.5 கோடி, இப்படி ஒரு 300 சில்லற கோடி. இதுக்கு அடுத்தது நகர்ப்புறத்துறையில பார்ட்டி ஃபண்ட், அதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னா 7.5% 12.5% ஒரு 1200 கோடி வாங்கியிருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் அதை ஹேண்டில் செய்வது திரு கட்சி தலைவரும் அடுத்த பதவியில் இருக்கிற திரு உதயநிதி தான். ஸோ இதுல அந்த பார்ட்டி ஃபண்டு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி வந்த ஸ்கிரீன்ஷாட்ல 3 IAS அதிகாரிகள், 4 IPS அதிகாரிகள், இந்த கம்பெனி இவ்வளவு பணம் பிஎஃப் போட்டாங்கோ, அதனால நீங்க கான்ட்ராக்ட் அடுத்த மாசம் கான்ட்ராக்ட் இந்த கம்பெனி கொடுக்கணுங்கலாம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கொடுத்து போன ஆட்சியில எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திரு அதிமுகவின் இன்பதுரை இப்ப இது கண்டெம்ட் போட எஃப்ஐஆர் இப்ப போட்டிருக்காங்க. அதுல உதயநிதியின் நண்பர் என்று சொல்லப்படும் டாஸ்மாக் ரெய்டு பண்ணப்போ ஒன்னு தம்பி சார்னு ஒன்னு பேர் வந்துச்சு. அதாவது டாஸ்மாக் எம்டிக்கு எந்த பதவியிலும் இல்லாத 2 பேர், ஒரு ரதீஷ் என்பவர், அவர் வந்து இந்த டெண்டரை நீங்க இவங்க டெண்டரே போட வேண்டாம், நீங்க அப்படியே பண்ணுங்க, இல்ல இந்த பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் திராட்சை ரசத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் போட, இவரும் ஓகே தம்பி சார்னு போட்ட ஸ்கிரீன்ஷாட் வருது. அந்த தம்பி சார் யாருன்னா இந்த ரதீஷ். சோ இன்னொருத்தர் ஆகாஷ் பாஸ்கர். இந்த ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்கு போய் இடி அப்ப சீல் வச்சுட்டாங்க. இடிக்கு அந்த பவர் இல்லை என்று சொல்லி, அதனால இடி அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியல, இங்கேயும் உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும். சோ இப்ப ரதீஷ் பேரை இவர்கள் சேர்த்ததனால் இப்ப இடி கேன் ரெய்ட் அகைன். அண்ட் அந்த ரதீஷ் ரொம்ப சின்னவர். ECRல ஒரு 350 கோடிக்கு ஒரு சின்ன குடிசை கட்டிட்டு இருக்காரு. ட்ரோன்ல எடுத்த சில வீடியோஸ் பரவிட்டு இருந்தது. இன்னும் சொல்லணும்னு சொன்னால், ECRல் கமலஹாசன், KS ரவிக்குமார், என் விஜய் சார், உதயநிதி இவர்கள் வீடுகள் எல்லாம் பீச் சைட்ல சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது. இவை இடிக்கணுமா என்ன பண்ணணும்னு மே மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும்னு மார்ச்ல சென்னை ஹைகோர்ட் சொல்லிச்சு. இது 2016 இருந்து நடந்துட்டு இருக்கு. இதுல மத்தவங்க எல்லாம் முன்னாடி கட்டினது. இதுல உதயநிதியும் இப்ப இந்த ரதீஷ் தம்பி சாரும் இந்த கேஸ் 2015க்கு போட்டப்பறம் ஆரம்பிச்சு கட்டியிருக்காங்க. அதாவது பீச் சைட்ல இருந்தால் முதல் 500 மீட்டருக்கு எதுவும் கட்டக்கூடாது, அடுத்த 900 மீட்டருக்கு 1+1 மட்டும்தான் கட்டணும். 0.9 FSIன்னு பேரு. இவங்க மாடியில வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்கன்னா பில்லர், இதுக்கு 1+1 0.9க்கு என்ன அர்த்தம்னா, இங்க பில்லர் ஃபவுண்டேஷனே போடக்கூடாது. ஏன்னா நீங்க பில்லர் போடுறதுக்கு பெருசா தோணுனீங்கன்னா இப்ப இது நிலம் ஆடுச்சுன்னா தண்ணி இது வந்து பக்கத்துல சிக்கல் வந்துரும் சொல்லி மலை பிரதேசங்கள்ல 1500 அடிக்கு மேல போனால் ஹாக்கான்னு ஒரு ரூல் இருக்கு, ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டின்னு. இங்க வந்து CRZன்னு இது, அதுக்கு கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்னு பேரு. சோ இதுல 0.9 கட்ட வேண்டிய இடத்துல இவங்க சூப்பரா பில்லர் போட்டு மொட்டை மாடியில ஸ்விம்மிங் பூல் கட்டுறார் ரதீஷ் சார். சின்ன குடிசைன்னு சொன்னேன். சோ அதனால அந்த ரதீஷ் சார் பேரை சேர்த்திருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பயம் வருகிறது. இப்ப ஒரு கேஸ்ல
ஆக்சுவலி இன்வால்வ்டு 4 பேரை போட்டுட்டு ம். சம்பந்தம் இல்லாத 2-3 பேரை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வழக்கு எதிராளி என்ன பண்ணுவாங்க, அது சின்ன ஆள் பேரெல்லாம் காட்டி இது பொய் வழக்குன்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு மொத்த கேஸையும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக்குவாங்க. ம். ஸோ ஆதாரங்கள் அடிப்படையில போட்டிருந்தா சந்தோஷம். ஏன்னா இப்பொழுது டிவிஎஸ்சி தலைவராக இருப்பது அருண் ஐபிஎஸ். ம். அவர் போன ஆட்சியில் அந்த குரூப்போட நெருக்கமாக இருந்தவர். இவரை போட்டிருக்க வேண்டாம்னு சகாயம் ஐஏஎஸ் கூட சொல்லியிருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியிருக்கு. பட் ரத்தீஷ்லாம் கண்டிப்பாக, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உதயநிதியோடு பல வருடங்களாக நெருக்கமாக இருந்து கொண்டு வாரம் ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று நம்ம பீச் ரோட்ல இருக்கிற ஒரு இதுல போடுவாங்க. அங்க கலந்து கொண்டால் நடிகைகளுக்கு சின்ன gift ஒரு 40 லட்ச ரூபா ஒரு பார்ட்டிக்கு, சின்ன கிஃப்ட் சின்ன 40 gift லட்சத்துல 40 லட்ச ரூபா பொருட்கள்லாம் கொடுப்பாங்களாம். அதுல எல்லா விதமான போதைப் பொருட்களும் புழங்கும் ஓ. என்றெல்லாம் வலைதளங்களில் வந்தது. ம். ஆனால் அது எதையுமே போன இதுல ஆக்ஷன் எடுக்கல. பட் இப்ப ரத்தீஷ் பேர்ல வந்ததனால் அவன் இடி அடுத்த சில நாட்களில் இது பண்ணா, அதாவது இன்னொரு தகவல் ஓடிச்சு. இவர் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு அவரை வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னு ஆதவ் பேசினார். விஜயும் பேசியிருக்காரு. அப்படி இருக்கப்ப ஏன் கொடுத்தாங்க, அதாவது கடந்த ஆட்சியில கடந்த ஆட்சி இருந்த பொழுது ம். இவர் கொஞ்சம் உள் வரைக்கும் போயிட்டு ஒரு செய்தியை சொன்னாராம். ம். நான் ஆட்சிக்கு எனக்கு பதவி இந்த கொடுத்தால் பதவி 2 மாதத்திற்குள் ம். போன முதல்வரும் துணை முதல்வரையும் ம். மீது வழக்கும் முடிந்தால் கைதும் செய்வேன் என்ற அஷூரன்ஸ் ஆக்ஷன் ப்ளூ ஜெயிண்ட்னு ஒரு பிளான் போட்டு கொடுத்து வச்சிருக்காராம். ஓ. அதனுடைய முதல் ஸ்டெப் தான் இது. அவர்தான் இப்ப கேட்டாரா இந்த இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு அவர் வேணும், அவர் கேட்டுதான் வந்திருக்கு. அவர் லஞ்ச போன ஒழிப்புத்துறை தான் வேணும். முக்கியமான பதவி கேட்டார். பதவி. அவர் அதுல ஸ்பெசிபிக்கா இதையே கேட்டு வாங்கியிருக்கார். ஆ. சோ நான் இதை பண்ணி காட்டுறேன். அதாவது அவர் செல்வ பெருந்தகையை காப்பாற்றினார். அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை கொலை வழக்கில் வழக்கா. அதுல கைதான ஒருத்தர் நாகேந்திரன்கிறவர் ம். இவருடைய உதவியாளருடைய அப்பா, ம். செல்வ பெருந்தகையுடைய உதவியாளர் அப்பா. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் தாதாவாக ஒரு முன்னாள் அமைச்சர். இவர் இந்த பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் படப்பை தாதா. ம். சோ இந்த ஏரியாவை இவர் மிரட்டினார்னு இவரை அடக்குவதற்காக கூலிப்படை மூலமாக செய்யப்பட்டது. அந்த கூலிப்படை தலைவனை என்கவுண்டர்ல அருண் பதவியேற்ற பிறகு போடப்பட்டது. ம். ம். சோ அதனால செல்வ பெருந்தகையுடைய ஆதரவு. திருமாவளவன் ஹைகோர்ட் வாசல்ல கார் எடுக்கிறப்ப ஒரு சின்ன தட்டு, அது ஆக்சுவலா அதுல பெரிய தப்பு கிடையாது. சரி, சரி. ஆனால் ம். இடிக்கப்பட்ட ஸ்கூட்டர் மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆமா, ஆமா. வழக்கும் அவர் மேலதான் போடப்பட்டது. சோ திருமாவளவன் மற்றும் செல்வ பெருந்தகை ஆதரவு இருக்க அவரும் வேறொரு பத்திரிகையாளர் மூலமாக இதை சொல்லி வாங்கிக்கிட்டார். இப்ப அந்த இதை சேர்த்திருக்காரு. சோ உதயநிதி அவர்களுக்கு நெருங்கும் வாய்ப்பு இருக்கு. பட் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால், பட் மேல நிறைய ஆதாரம் கிடைக்கும். ஈடி உள்ள பூந்தா ம். 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 கண்டிப்பாக ஆதாரங்கள் பல குட்டி கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ம். நேத்திக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது, மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா தேர்தல். அங்க இருக்கிற எம்எல்ஏ கணக்கு வச்சு பார்த்தா 3 சீட்டு வருது. 2 சீட்டு பிஜேபிக்கும் 1 சீட்டு காங்கிரஸுக்கும் போனோம். காங்கிரஸ் வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த மீனாட்சி நடராஜன் அவங்களுடைய வேட்புமனுல ம். ஒரு 2025 போடப்பட்ட கேஸை எழுதல. ம். ம். சோ பிஜேபியும் மற்றவர்களும் அப்ஜெக்ட் செய்யப்பட அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்ய 3வது பிஜேபி வேட்பாளரும் ஜெயிச்சிட்டார். இப்ப உதயநிதி அவர்கள் 2026 தேர்தலில் அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அவர் 21 காட்டிய ரெட் ஜெயண்ட் 7.5 கோடியை காட்டல. இப்ப இதை ஒழுங்காக கேஸ் போட்டால் உதயநிதி தேர்தலில் வெற்றி பெற்றதும் செல்லாது என்றும் ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. செய்வாங்களான்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன சார், ஒன் பை ஒன்னா நம்ம பேச பேச வந்துட்டு தான் இருக்கு. சோ ஆனா இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணணும். இப்ப இருக்க ஆட்சிக்காரங்க ப்ராப்பரா பண்ணணும்.